இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஆட்கள் சரியில்லை. தொடர்ந்து நாடார் சமுதாயத்து மக்கள். ஆனால் இந்த முறை அது இல்லை. இந்த முறை தேவர் சமுதாயத்து மக்களுக்கு தான் இந்த முறை நாங்குநேரியில் சீட்டு. காங்கிரஸ்காரங்க வேணும் வேணும் வேணும்னு போட்டி போடுறாங்க. ஆனால் திமுக கொடுக்காது. ஏன்னா காங்கிரஸுக்கு நாங்குநேரியில் மதிப்பு மரியாதை சுத்தமாக இல்லை. இந்த முறை திமுக தான் அப்படின்னு கன்ஃபார்ம். ஆனால் திமுகவிலையோ 2 பேர் போட்டியிடலாம். ஒன்று முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் அவர்களுடைய மகன், இன்னொன்று சீவலப்பேரியை சேர்ந்த காந்தி அவர்களுடைய மகள் மகாலட்சுமி. 2 பேரில் யாருக்காவது திமுகவில் சீட்டு கொடுக்க போகிறது கன்ஃபார்ம். ஆனால் காந்தி நெப்போலியன் அவர்களுடைய சிநேகிதர், இன்னும் சொல்ல போனால் உறவுகளையும் தாண்டி 2 பேரும் அப்படி இருக்காங்க. அப்போ நெப்போலியன் வந்து இந்த மகாலட்சுமிக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் அப்படி என்று பரிசீலனை செய்தால் கண்டிப்பாக மகாலட்சுமிக்கு சீட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த தொகுதியில் ஒரு பெண் போட்டியிட்டு ஜெயிச்சால் நாங்குநேரி செழிப்பாக இருக்கும் அப்படி என்பது திமுகவுடைய கோரிக்கை. ஆனால் இதுக்காக நெப்போலியன் ஆதரவு கொடுப்பாரா என்பதுதான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம்.